ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து கெடுக்கிறதுக்குனே நிறைய பேர் உள்ளே வந்து ஆடிட்டு இருக்காங்க. டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஓட்டிங்கில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டென்ட் அவ்வளோவா இல்லாதனால ஓட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் அந்த வீடியோவில். மதிய நேரத்தின்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் லைவ் ஸ்ட்ரீமிங் கொஞ்சம் தூக்கம் தான். சத்யாவோடைய நிலமை தான் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா அப்படியே படுத்துகிட்டே இருந்தார். திடீர்னு நினச்சி ஒரு கதை சொல்லுங்கன்னொடனே ஜாம்பியா என்னடா ஜாம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஒரு கதையை சொன்னாங்க. ஆக்சுவலாக முத்து வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஐடியாஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. இப்போது நேற்று வந்து லவ் கண்டென்ட் கொடுத்தது சரிங்களா. ஏன்னா யாருமே அந்த ஐடியா வரல. லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, லவ் ஆதரவாக எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணார். இந்த கண்டென்ட்டில் சாரி கேட்கல அப்படின்றப்ப இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டும் காலையிலையும் அவர் தான் வந்து பிரின்ஸ்பாலை சாரி கேட்க வைக்கணும்னு சொல்லி ஒரு கண்டென்ட் பண்ணார். அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஜாக்லின், பாய்ஸ் சைட்லேருந்து முத்து. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு கதையை ஆரம்பிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. சக்ஸஸ்னால் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒருத்தரும் ஒரு விஷயம் பேசினாங்க. அதில் முத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பேசினார். அதாவது சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம வாங்கிட்டே இருக்கோம், அதுக்கு அப்டேட் ஆகிட்டு நம்ம ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ராணவ் வந்து ஒரு இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி சக்ஸஸ் நோக்கி ஓடணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா வந்து மன நிம்மதி தான் வந்து சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது விஷால் வந்து நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுதான் சக்ஸஸ், என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் கிளாஸ் முடிஞ்சவுடனே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு டூருக்கு போகிறாங்க இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸ், அதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமாக முத்து அதில் ஐடியாவை போட்டு அருமையாக ஆரம்பித்து பாசிட்டிவாக முடிகிறார் கதையை. அதுக்கடுத்து தீபக் வந்து கொஞ்சம் நெகட்டிவாகிறார், ரஞ்சித் வந்து முழுசாக நெகட்டிவாகிறார், ராணவ் வந்து முழுசாக நெகட்டிவாகி ஜாம்பி லெவலுக்கு போயிட்டாங்க கடைசி வந்து. அதையெல்லாம் முத்துவுக்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அங்கிட்டு இருந்து சௌந்தர்யா சொல்லும் பொழுது அவர் அழகாக சொல்லிட்டார், என்னப்பா இவ்வளோ வன்மத்தை கற்கிற அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணிட்டான், முத்து இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். அப்புறம் அந்த சைடு வந்து முத்து இன்னொருத்தன் கலாய்க்கிறப்ப முத்து வந்து டென்ஷன் ஆகிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். கண்டாரமா ஏதோ ஒன்று பண்டாரமான்னு தெரில, அந்த மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணி முத்து சொல்லிட்டு இருந்தார். அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் முத்துக்கிட்டு இருந்தேன், என்னடா அது இப்படிலாம் ஆள் பார்த்தா நல்லா இருக்காப்புல அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசி கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி வந்து காப்பாற்றிட்டாரு. மருந்து அடித்து விட்டாங்க, ஜாம்பி ஆனவங்க எல்லாம் வந்து திருப்பி மாறிட்டாங்க, எலிமினேட் ஆனவங்க மட்டும் ஜாம்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கதையாக கேட்குறீங்களா? வேறு என்ன பண்ணுறது, வேறு எதுவுமே நடக்கலை. சக்ஸஸ்ங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நடக்குது. ஆனால் வன்மம் முத்து மேலே. அதே மாதிரி முத்து ஒன்று ஆரம்பிச்சிருச்சாருன்னா அதை முடிச்சு விட்டுறாங்க. முத்தோட நிலைமையும் இப்போ தம்ப்நெயில்ல இருக்கார் பாருங்கள், அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த ஷோவோட நிலைமையும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது, நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இதை முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ முதலிடத்தில் ஓட்டிங்கில் சௌந்தர்யா 65,000 வாக்குகள், ராணவ் 39,000 வாக்குகள், 2ஆம் இடத்துக்கு வந்தார். ஸோ நான் கணித்த மாதிரியே ராணவ் வந்து ஃபஸ்ட் பிளேஸுக்கு அடுத்த வாரம் வந்துடுவார் நினைக்கிறேன். இன்னும் 2-3 அடி அடித்தார்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜெஃப்ரி 13%, 3வது இது. அவனுக்கு எவன் தான் ஓட்டு போகிறான்னு தெரியல. ஜெஃப்ரி நேற்று பண்ண காமெடிக்கெலாம் வந்து அளவே இல்லாமல் போச்சு. நேற்று சட்டையெல்லாம் பைத்தியக்காரமாக சுற்றிட்டு இருந்தான். தீபக்கு 4வது இடம், 5வது இடம் ஜாக்லின் கொஞ்சம் வந்திருக்காங்க. ரஞ்சித்தை முந்திட்டாங்க. ரஞ்சித் கிடையாது, அப்படி தான் இருக்கார். சத்யாதர்ஷிக்கு அதே பொசிஷன் தான். சாச்சனா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க. கோயில் ரிகார்டு திருப்பி 5 பேர் பேக்கில் போயிட்டாங்க. அதில் ராணவ் மட்டும் மேலே எங்கேயோ போயிட்டான். மிச்சம் எல்லாருமே ஒரு கீழே தான் இருக்காங்க. சிவகுமார், வர்ஷினி, மஞ்சரி, அப்புறம் ரியா. என்னை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் போக மாட்டார். மஞ்சரியா ரியாவா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று இருக்குது, அதை எவன் வாங்குறான்னு பார்க்கணும். அதை வாங்கி பார்க்குறவன் தான் எப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். ஸோ பயங்கர த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை மட்டும்தான் வச்சு போயிட்டுருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ராணவ் முதலிடத்தம் சீக்கிரம் பிடிப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. சும்மா வாக்குகள் தெரிக்குது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.